ஹாய்! நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான மோமோஸ் தான். இதுக்கு நான் வந்து பீட்ரூட் எடுத்துக்கிறேன். அந்த ரெட் கலருக்காக. இத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி, அத வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கணும். இப்போ அந்த வீடியோவில் காமிக்கிற மாரி, நீங்க இந்த மாரி அரைச்சுக்கிட்டு, இத வந்து ஃபில்டரில் போட்டு, அந்த ஜூஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும், இந்த மாதிரி. சேம் லைக் நம்ம கிரீன் கலருக்காக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா கழுவி அந்த லீஃப் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடணும். நம்ம வந்து ஒரு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஒரு பச்சை மிளகா சும்மா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணி அரைச்சி நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இதையும் ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு முட்டையும் ஆட் பண்ணி, முட்டை தேவைன்னா போடலாம், இல்லைனா வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் ஜூஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். சேம் லைக் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஜூஸ் ஆட் பண்ணி இதே மாதிரி தனியாக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்காக கேபேஜ், பீன்ஸ், கேப்சிகம், அப்புறம் கேரட் இதை நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பேனில் வந்து நமக்கு தேவையான ஆயில் ஆர் பட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு வெஜிடபிள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான வந்து சோயா சாஸ் நான் ஆட் பண்ணி, இது ஃபெர்மெண்ட் சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய ஆட் பண்ண நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் அது நல்லாவே வெந்துடும். கொஞ்சம் பெப்பர் போட்டு தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பீட்ரூட் பேட்டரை எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நம்ம அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நேர்கோடாக எடுத்து வச்சுட்டு ஸ்டஃபிங் எடுத்து சென்டரில் போடலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் போடணும். கொஞ்சம் நிறைய போடாமல் லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அதை மடக்கிக்கணும், ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரேடியாக ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படி ரோல் பண்ணிட்டு வரணும். இது ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ரோஸ் ஃப்ளவர் மாதிரி அழகாக வரும். ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொன்று பண்ணியிருக்கேன், அதை அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து பச்சை கலரில் இதே மாதிரி தான் நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பரட்டி வச்சுட்டு நல்லா இது கூட நான் என்ன பண்ணினேன்னா ஸ்டஃபிங் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்றேன். ஒன்று என்கிட்ட வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது நான் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் ஸ்டஃபிங் போட்டு பண்ணலாம். பட் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீஃப் மாதிரி ஒரு மோமோஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போது ரோஸ் அண்ட் லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இட்லி குக்கரில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். நான் இன்னொன்று பண்ணிக்கிறேன். சேம் லைக் இந்த மாதிரி ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன். ரோல் பண்ணால் அழகாக ரோஸ் ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்கும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டால் போதும். அப்படியே வந்து ரோஸ் ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதே மாதிரி நான் லீஃபும் தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ இட்லி குக்கரில் ஒன்று பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லாவே ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம மோமோஸ் ரெடி. ஸோ இந்த பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. அப்படியே ரோஸ் வித் லீஃபோட அழகாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.